ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை தமன்னா இருக்காங்களா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள்லாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. நடிகை தமன்னா வந்து ஆளையே காணுமே, எவ்வளோ பெரிய டான்ஸ் ஹிட் எல்லாம் கொடுத்தவங்க அவங்க. அடுத்தடுத்து படங்கள் அவங்க பண்ணலையா, இல்ல அவங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லையா தமிழ்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமன்னா வந்துட்டு இப்போ படங்களே பண்றதில்ல, அவங்கள யாருமே ஹீரோயினா புக் பண்றதில்ல. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, எப்போ அவங்க ஐட்டம் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சாங்களோ, ஸோ அதுல இருந்து அவங்கள ஹீரோயினா எந்த ஒரு டைரக்டருமே பார்க்கறது கிடையாது. முழுக்க முழுக்க அவங்கள வந்து டான்ஸுக்காக மட்டும்தான் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமன்னாவுக்கு தமிழ்ல வாய்ப்பு குறைய ஆரம்பிச்ச உடனேவே அவங்க பாலிவுட் பக்கம் போயிட்டாங்க. அங்க போயிட்டு எந்த அளவுக்கு கிளாமர் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கிளாமர் காட்டி தான் அங்க நிறைய வந்து சிங்கிள் சாங்குக்கெல்லாம் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் சிங்கிள் சாங்குக்கு டான்ஸ் பண்ணாலுமே அதுக்கு அவங்க ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்களோ கோடி கணக்குல, அதே மாதிரி அந்த சிங்கிள் டான்ஸுக்குமே வந்து சம்பளம் வாங்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்பதான் தமன்னா முடிவு பண்ணாங்க, இனிமேல் நம்ம வந்து எதுக்கு ஹீரோயினாலாம் கஷ்டப்படணும், மாச கணக்குல எதுக்கு ஒரு வேலையை பண்ணி கோடி கணக்குல சம்பளம் வாங்கணும், ஒரு டான்ஸ் 2 நாள் 3 நாள் பண்ணி முடிச்சாலே அந்த சம்பளத்தை நாம வாங்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு முழுக்க முழுக்க அவங்க இப்படி டான்ஸ்ல இறங்கிட்டாங்க. சோ தமன்னா அப்படின்னாலே ஒரு மில்க் பியூட்டி, மில்க் குயின் அப்படின்னு சொல்லலாம். சோ பவுடர் அப்படியே கொட்டி வச்சா மாதிரி இருப்பாங்க. பவுடரை கொட்டினா கூட அந்த அளவுக்கு கலர் வருமான்னு தெரியல. அவ்வளோ ஒரு கலரான ஒரு நடிகை தமிழ்ல அப்படின்னா வந்து தமன்னா மட்டும்தான். அதுக்கப்புறமா தான் சாய் பல்லவி எல்லாம் கூட. சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேரா இருப்பாங்க. இவங்க விஜய் வர்மா அப்படிங்கிற ஒருத்தரை காதலிச்சாங்க. அவங்களோட சேர்ந்துதான் லிவின்லயும் இருந்தாங்க. கூடிய சீக்கிரம் எல்லா நடிகைகள் மாதிரி இவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் எதிர்பாராத விதமா தமன்னா முழுக்க முழுக்க கிளாமர்ல இறங்குனதுனால அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. சோ ஏன்னா எந்த ஒரு ஜென்ஸா இருந்தாலுமே இதெல்லாம் விரும்ப மாட்டாங்கல்ல. சோ கல்யாணம் வரைக்கும் இப்படி இருந்தா ஓகே, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே தொடர்ந்தது அப்படின்னா அது நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். சோ அதனால வந்து இவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க. சோ அந்த பிரேக்கப்லயே கொஞ்ச நாள் வந்து தமன்னா ரொம்ப சேடா இருந்தாங்க. சோ இப்படியே இருந்தோம்னா நம்மளோட கரியர் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்ல ஒரு சில சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. சோ தமிழ்ல காவாலா பாட்டுக்கு டான்ஸ் பண்ணாங்க. அதுல இருந்து யாருமே வந்துட்டு தூங்கல ரசிகர்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பாட்டு பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமான பட்டையை கலப்புச்சு. அதுல தமன்னாவோட டான்ஸ், காஸ்டியூம், எக்ஸ்பிரஷன் இதுதான் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. சோ அந்த பாட்டு அப்படியே முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்த அரண்மனை படத்துல அச்சோ அச்சச்சோ பாட்டு அது அதை விட வந்து எல்லாரையும் பேச வச்சது. சோ ஆடாதவங்களையும் ஆட வச்சது. அந்த அளவுக்கு தமன்னாவுக்கு டான்ஸ் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு தான் எல்லா டைரக்டருமே பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு சிங்கிள் டான்ஸுக்கு தான் எல்லாருமே இப்போ புக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை வச்சு தமன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நியூ இயர் டைம்ல கோவாவிலலாம் பெரிய லெவல்ல பார்ட்டி நடக்கும். பெரிய பெரிய விஐபிஸ், பொலிட்டீஷியன்ஸ், செலிபிரிட்டிஸ் இவங்க எல்லாமே வந்து கலந்துப்பாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிகள்ல டான்ஸ் பண்றதுக்கு கூட தமன்னா போயிருக்காங்க. ஸோ அப்படி 5 நிமிஷம் பாட்டுக்கு 5 கோடி ரூபாய் சம்பளமாவும் வாங்கிட்டு வந்தது போன நியூ இயர் அப்போ பெரிய அளவுல பேசப்பட்டது. இப்படி தொடர்ந்து டான்ஸுக்காகவே பேசப்பட்ட தமன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுக்காக நான் டான்ஸ்ல இறங்கல, எனக்கு டான்ஸ் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, மாச கணக்குல கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணி அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு ஒரு பாட்டு பண்ணி நான் அதே சம்பளத்தை வாங்கிடுவேன். ஸோ அதனாலதான் நான் இதை சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சினிமான்னு வர்றதால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம நான் பண்ற சிங்கிள் சாங்ஸ் எல்லாத்தையும் சாங் அப்படின்னு சொல்லாம ஐட்டம் சாங்னு சொல்றாங்க மக்கள். பட் அது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. ஸோ ஐட்டம் சாங்னு எதுக்காக அதை சொல்றாங்க, ஏன் அப்படின்னா அந்த ஒரு பாட்டு நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக அதுல நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்றது ஷூட்டிங் நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதுவுமே ஈஸியா நடக்காது. நீங்க பார்க்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான ஒரு அவுட், அந்த டான்ஸ் எல்லாமே அதுக்கு பின்னாடி கடின உழைப்பு இருக்கு. ஸோ ஐட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய என்ன நீங்க சொல்றது, ஸோ ஒரு பெண்ணையே பெண் வந்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா தான் நான் பார்க்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல சாங்கு, ஒரு நல்ல டான்ஸே தவிர அதை எதுக்காக ஐட்டம் சாங்னு சொல்றீங்க, சிங்கிள் சாங்னு சொல்லிட்டு போங்க, இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க. அதை விட்டுட்டு எதுக்காக ஐட்டம் சாங்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்துறீங்க. முக்கியமா என்ன, நான் போற இடத்துல நிறைய பேர் ஐட்டம் சாங் பண்றீங்களே ஏன் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சோ ஐட்டம் சாங்னா யாருங்க, ஐட்டம்னா யாரு அப்படின்ற மாதிரி தமன்னா பயங்கரமா பேசியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த சாங் பண்ண எந்த ஒரு நடிகையும் இப்படி ஓப்பன் டாக் கொடுத்ததே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைமா தமன்னா இந்த ஐட்டம் சாங்ஸை பத்தி பேசியிருக்காங்க. பட் ஐட்டம் சாங்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இனிமேலும் நான் இந்த மாதிரி சிங்கிள் சாங்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்க ஐட்டம் சாங்னு சொல்லி கணக்கு எடுத்துக்க கூடாது. சிங்கிள் சாங்கு, அதுல இருக்கக்கூடிய டான்ஸுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு தெரியுமா, எத்தனை
பேரோட உழைப்பு இருக்கு தெரியுமா? ரொம்ப ஈஸியா நீங்க அதை வந்து கேவலப்படுத்தி பேசிட்டு போயிடுறீங்க. ஸோ ஐட்டம்ன்றது ஒரு பெண்ணை கேவலப்படுத்துறதுக்குரிய ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை இனிமேல் யாரையும் பார்த்து சொல்லாதீங்க, படத்துலயும் அதை சொல்லாதீங்க, பாட்டுலயும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தமன்னா பேசியிருக்காங்க. தமன்னா பேசின இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தமன்னாவோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.